மகாநதி சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சாரதா காவேரிக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்தை நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலில் அங்க பிரதர்ஷனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டி விட்டுருந்தாங்க. அதே மாதிரி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்க பிரதர்ஷனம் செய்ய போகும்போது காவேரியும் கங்காவும் எவ்வளவோ சொல்கிறாங்க. அப்பயும் கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. கேட்காம இல்லை நான் பண்ணி தான் ஆகணும், காவேரி குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நான் அந்த மாதிரி வேண்டுதல் வச்சுருந்தேன் பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டு காய்ச்சல் வரவுமேனு காவேரி பார்த்துக்கிட்டே இருக்கவு உடம்பு இருக்கிறதுக்குலாம் இதெல்லாம் தேவையாமா, ஏமா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கங்கா இது பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அவள் குழந்தைக்கு என்னதான் பிரச்சனையா, நீ எதுக்கு இப்படி ஓவராக சீன் போட்டுட்ருக்க, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ உடம்பு தானே இதாகுது, காவேரி நல்லா ஜாலியாக தானே உட்காந்துருக்கா, அவள் உடம்பா வலிக்குது உனக்கு தானே வலிக்குது அப்படிங்கும். ஏக்கா இப்போ உனக்கு அம்மா வேண்டுதல் பண்ணது உனக்கு பிரச்சனையா இல்லை எனக்காக பண்ணுச்சிங்கிறத பிரச்சனையா அப்படிங்குமே, ரெண்டும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உனக்கு என்னக்கா பிரச்சனை, தயவு செஞ்சு எந்திரிச்சு போக்கா, உன்னை யாரும் இங்கே அம்மாவை பார்த்துக்க சொல்லலை, நீ ஏன் யார்கிட்டயாவது பொழுது பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்குமே, என்ன பண்ணி தொலைது உங்கள்கிட்டலாம் நான் பேசணுங்கிற தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் வேமா யமுனாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க. அம்மா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கு, ரெண்டு பேர்த்தையுமே பிரித்து வச்சு பார்த்துட்ருக்கு, என்னமோ அவளை தான் ரொம்ப வசதியாக வச்சு பேசிகிட்டு இருக்கு அப்படிங்குமே, என்னக்கா நீ சொல்கிறத கேட்டால் எனக்கே காண்டாகுது அப்படின்னு சொல்லி யமுனாவும் ஒரு பங்குக்கு ஏற்றி விட்றாங்க. ஏற்றி விடவுமே அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சரிம்மா நீ படு ரெஸ்ட் எடு அப்படிங்கும், நான் வேணும்னா ஒரு பாட்டு பாடட்டுமா அப்படிங்கும், தயவு செஞ்சு எந்திரிச்சு போயிருக்கா காவேரி அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. நம்ம காவேரி சரி வாங்க நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட வரவுமே விஜய் உட்காந்துருந்துக்காரு. என்ன காவேரி என்ன இவ்வளோ நேரம் அப்படிங்கவும், ஏன் சாப்பிடாம போயிட்டீங்க அப்படிங்கவுமே, இல்லை நான் வெளியே போய் நிவின் கூட சாப்பிட்டு வந்தேன் அப்படிங்குமே, யமுனாவை பற்றி எதுவும் நிவின் சொன்னாரா அப்படிங்கவுமே, இல்லை அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கவுமே, எனக்கு அந்த குற்ற உணர்ச்சியாக இருக்குது, நான் உன் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா நிவின் உன்னை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்திருப்பாரு, என்னால் தானே எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி ரொம்ப இருக்குது காவேரி அப்படிங்கவும், நான் எதுவும் யமுனாட்ட பேசி பார்க்கட்டுமா அப்படிங்கவும், நீ பேசினா யமுனா கேட்குமா அப்படிங்குமே, அது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பணத்தை கொடுத்து இதை அத்தையிட்ட கொடுத்துரு அப்படிங்கவும், ஏங்க என்கிட்ட இருக்குது நான் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் காலமிக்கு விட்டுக்கிட்டு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காவேரிக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அமைஞ்சதில் நம்ம கங்காவுக்கு ரொம்ப பொறாமையாக தான் இருக்குது. நம்ம மாமா இப்படி விட்டுட்டு போயிட்டாரே, இப்படி இதுக்குமே இது இல்லாமல் அப்படின்னு நம்ம குமரனை ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறதே கங்காவுக்கு ரொம்ப வேலையாக போச்சு. கங்காவும் காவேரிக்கும் ரொம்ப இதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு கங்கா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்க, அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அவங்களையும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, நம்ம காவேரியும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம கங்காவுக்கு ரொம்ப கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி இது பண்ண போகிறாங்கங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.